உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அற்புதமாக ஒவ்வொரு நாளாக நம்மை நடத்தி வருகிறார், ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ரட்சித்த ஆண்டவர் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கிறவர்களாக நாம் இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இன்றைக்கு நமது தியானம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய முதல் பகுதி ஏற்கனவே தியானித்தோம். நோவா அப்படியே செய்தார். நீங்கள் கேட்கிறவர்களா அல்லது செய்கிறவர்களா, நடக்கிறவர்களா? வெறும் வசனத்தை கேட்கிறவர்களா அல்லது அதன்படி நடக்கிறவர்களா? அந்த கண்ணோட்டத்தில் வசனத்தை தியானித்தோம். இன்னைக்கு அதே வசனத்தின் பின்பகுதி, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அற்புதமான ஒரு சாட்சி ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. அவர் தான், ஆவியானவர் தான் எழுதுறாரு இதை. இப்போ நோவா தனக்கு தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். செய்தான் என்று இருக்கிறது, முடித்தான் என்று இருக்கிறது. சிலர் சில வேலை செய்தாங்கன்னா அறகுறையாக செய்வாங்க, முடிக்க மாட்டாங்க. அதை செய்வாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. இதை செய்வாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், இந்த அறகுறையாக செய்கிற ஆட்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் நோவாவை பற்றி வாசிக்கிறோம், அவன் செய்து முடித்தான். சில ஆட்கள் சில வேலையை செஞ்சாலும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. இந்த கட்டிட வேலைகள் எல்லாம் பார்க்குறோம். சில கிராமங்களில் ஷெட்டு போடுறோம். நாங்கள் நிறைய கிராம தரிசனத்தில் ஊழியம் செய்கிறோம். எங்கேயாவது ஒரு 4 விசுவாசி வந்தாங்கன்னா அந்த ஊரில் ஒரு ஷெட்டு போடலாமா, ஏதாவது ஒரு விசுவாசி வீட்டு மாடியில் ஷெட்டு கிடைக்குமா போடலாமான்னு யோசித்து போடுவோம். ஒரு ஷெட்டு போட ஆட்களை கூப்பிடுவோம். அந்த ஷெட்டை போட்ட பிறகு பார்த்தா என்ன இப்படி போட்டிருக்காங்களே, ஒழுங்காக செய்யலையேன்னு தோணும். அடுத்தது இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமேன்னு தோணும். ஏன்னா அவங்க அந்த வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறவங்க இன்னும் நல்லா செய்யலாம். அறகுறையாக செய்வாங்க, ஒழுங்கினமாக செய்வாங்க. சிலர் பாதி வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க, முடிக்க மாட்டாங்க. ஆனால் வசனம் இங்கே சொல்லுகிறது, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். முதலாவது செய்தான், அருமையான வார்த்தை. அடுத்தது செய்து முடித்தான். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நம்ம செய்து முடிக்கணும். ஒரு பெரிய வேலையை செய்வான் என்று ஆண்டவர் யூதாசை தெரிந்து கொண்டார். ஆனால் அவன் வேற வேலையை செய்து தன் வேலையை, தன் வாழ்க்கையை முடித்து விட்டான். ஆண்டவர் எதிர்பார்த்ததை செய்து முடிக்கல. அப்புறம் ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து கடைசியாக உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஒலிவ மலை மேலேருந்து பரலோக மருத்துவம்னு சொல்கிறாரு, உலகமெல்லாம் போய் சீஷர்களை உருவாக்குங்கன்னாரு. ப்ரீச் த காஸ்பல்னாரு. பிறகு என்ன சொன்னார்? மேக் டிசைபிள்ஸ்னார். சீஷர்களை உருவாக்குங்க. சும்மா ரசிகர் மன்ற மாதிரி ஆட்களை உருவாக்குறது இல்லை, சீஷர்களை உருவாக்கணும். ஒரு ஆள் சீஷரை உருவாக்கணும்னா அவன் சீஷனாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சீஷனாகு சீஷனாக்கு, சீஷனாகு சீஷனாக்கு. அப்போ அவன் செய்து முடித்தான். எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு, என்ன ஆண்டவர் கட்டளையிட்டாரோ. ஒரு சாதாரண வேலை இல்லை பிரியமானவர்களே. அந்த நாட்களில் இன்றைய டெக்னாலஜி ஒன்று இல்லாத காலத்தில் ஒரு 3 மாடி கட்டடம் போல ஒரு பெரிய கப்பலை கட்டுவது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். நோவா குடும்பம் வேலை செய்திருப்பாங்க, 8 பேரும் வேலை செய்திருப்பாங்க. வேறு எத்தனை பேர் வேலை செய்தாங்க தெரியல, இல்லை வேலை செய்தாங்களா செய்யலையான்னு தெரியல, நம்பினாங்களா நம்பலையான்னு தெரியல, ஹெல்ப் பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியல. ஆனால் நோவா செய்து முடித்தான். சூழ்நிலைகள் சாதகமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை, நிறைய சூழ்நிலைகள் பாதகமாக இருந்திருக்கும். என்ன செய்கிறேன்னு கேட்டிருப்பாங்க. ஒரு பேழையை கட்டுறேன்னு சொல்லியிருப்பாரு, எதுக்குன்னு கேட்டிருப்பாங்க. உலகம் அழிய போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. என்னடா இது உலகம் அழிய போகுதுன்னு சொல்றியே, என்ன அடையாளம்னு கேட்டிருப்பாரு. இல்லை நான் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது இப்படி என்ன கேள்வி கேட்டாலும் மழை வருதுன்னு சொல்லியிருப்பாரு. மழைனா எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. மழையை பார்த்ததில்லை நோவா. யோசித்து பாருங்க. அப்போ ஆட்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, ஆனாலும் செய்து முடித்தான். என்ன ஆண்டவரே இவ்வளவு குழப்பமா இருக்கு, இவ்வளவு குழப்பமா இருக்கு, நான் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம, என் கர்த்தர் சொன்னாரு செய்கிறேன், எனக்கு புரியல ஆனாலும் செய்கிறேன், எனக்கு தெரியல ஆனாலும் செய்கிறேன். அதுதான் கர்த்தருக்கு தேவை. உங்களுக்கு தெரியாட்டாலும் உங்களுக்கு புரியாட்டாலும் செய்கிற ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவார். ஆமென்.
இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இன்றைக்கு நான் எதை செய்து முடிக்கணுமோ அதை செய்து முடிக்க ஞானத்தை தாரும். என் குடும்பத்துக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்க ஞானத்தை தாரும். என் மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, என்னுடைய தாய் தகப்பனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, என்னுடைய கம்பெனிக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ, என்னுடைய ஸ்கூல்ல என்ன செய்ய வேண்டுமோ, என் வேலையில் என்ன செய்ய வேண்டுமோ, இன்றைக்கு நான் எதை செய்ய வேண்டும் என்று முன்குறித்தீங்களோ அதை செய்து முடிக்க உதவி செய்யும். அது உங்க ஜெபமா இருக்கட்டும். சூப்பரா செஞ்சு முடிச்சுட்டாருங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். அந்த வேலையை கொடுத்த சூப்பரா செஞ்சு முடிச்சுட்டாரு, அந்த சாட்சியை பெறணும். நல்லது, உண்மையும் உத்தமல ஊழியக்காரனே, சூப்பர், வெல் டன் சொன்னாரு பாத்தீங்களா, அப்படி ஒரு சாட்சியை நம்ம பெறணும். பவுலே சொல்றாரு, நான் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். இயேசு சொல்றாரு யோவான் 17:4, பிதாவே, நான் என்ன செய்யணும்னு பூமியில் அனுப்புனீங்களோ அதை செய்து முடித்தேன். இயேசு சொல்றாரு, பிதா சொல்றாரு. பணிவிடை ஓட்டத்தை யோவான் முடித்தான் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இங்க ஆண்டவரே சொல்றார், நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். அதுல என்ன ஆச்சரியம்னா, கட்டளையிட்டபடி எல்லாம் அப்படின்னா, the way he expected, the way God expected, அவர் எதிர்பார்க்கிற முறையில் எதிர்பார்ப்பதை செய்யணும். தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் எதிர்பார்ப்பதை செய்யணும். நாம எதையாவது ஒன்று செய்துக்கிட்டு ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு சொல்லக்கூடாது, முடிச்சேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பதை அவர் எதிர்பார்க்கிற முறையில் செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. அதுவே உங்கள் ஜெபமா இருக்கட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பயப்படாதீங்க. எனக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை, என்ன செய்யணும் தெரியல, புரியல, ஜெபம் பண்ணுங்க. காலையில் போய் முழங்கால் படியிடுங்க. இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏசாயா 51:14. இந்த ஆராதனைகளை பார்த்துருப்பீங்க. சண்டே சர்வீஸ் எல்லாம் பாருங்க, ஆன்லைனில் யூடியூப்ல பாருங்க. ஏசாயா 51:14, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. என்ன அற்புதமான வசனம். கர்த்தர் ஒரு ஃபியூச்சரை வச்சிருக்காரு. அவர் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறாரோ, உங்களிடத்தில் என்ன, என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்து முடிக்கணுமே என்கிறது நம்முடைய ஜெபமாயிருக்கட்டும். அற்புத பிதாவே, இதுவே எங்கள் ஜெபம். நீங்க எதிர்பார்க்கிற முறையில நாங்க செய்து முடிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். God bless you. கர்த்தர் எதிர்பார்க்கிறதை இன்னைக்கு செய்து முடியுங்கள். கர்த்தர் உங்களை பாராட்டுவார். ஆமேன்.